பால் போத்தலுடன் பச்சிளங்குழந்தையின் சடலங்கள் செம்மணியில் நெஞ்சை உலுக்கிய சம்பவம். கைது செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் வழங்கிய தகவல் மற்றும் ஒருவர் அதிரடி கைது. யுனெஸ்கோவிலிருந்து விலக்கிய அமெரிக்கா. கடுமச்சத்தில் அரசாங்க ஊழியர்கள் திணற வைக்கும் மனுரவின் அதிரடி நகர்வுகள். ரஷ்ய எண்ணெய் வாங்கினால் பொருளாதாரம் சிதையும், அமெரிக்கா கடும் எச்சரிக்கை. தனியார் ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல். தப்பிச் செல்ல முயன்ற சந்தேக நபர் கட்டுநாயக்கவில் அதிரடி கைது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு கட்டம் 2 17வது நாள் அகழ்வு நேற்று முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழி இடத்தில் நேற்று மொத்தம் 8 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டன. எச்சங்களில் 6 முதல் 7 வரை சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஒரு குழந்தை அருந்தும் பால் போச்சி மற்றும் சில ஆடையை ஒத்த துணிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நேற்றைய கண்டுபிடிப்புகளுடன் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை 80ஆக உயர்ந்துள்ளது. இவற்றில் 65 எலும்புக்கூடுகள் ஏற்கனவே முழுமையாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா நேரியகுளம் பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பரல் ஒன்றில் நிலத்தின் கீழ் புதைக்கப்பட்ட 86 கைக்குண்டுகளுடன் ஒருவர் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் வவுனியாவில் 86 கைக்குண்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர் வழங்கிய தகவலின்படியே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இருந்து வருகை தந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகளோடு வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசார் இணைந்து செட்டிக்குளம், துட்டுவாக்கை மற்றும் நேரியகுளம் பகுதிகளில் உள்ள 2 வீடுகளில் சோதனையை மேற்கொண்டனர். இதன்போது நேரியகுளத்தில் வீடு ஒன்றின் அருகாமையில் பிளாஸ்டிக் பரல் ஒன்றினுள் 86 கைக்குண்டுகள், T56 ரக துப்பாக்கிகளுக்கான ரவைகள், கைத்துப்பாக்கிக்கான 3 ரவைகள், 5600 போதை மாத்திரைகள், 10 கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன நிலத்தின் கீழ் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டன. இதனை அடிப்படையாக கொண்டு குறித்த வீட்டின் உரிமையாளரான 22 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டு செட்டிக்குளம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அடுத்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் தனியார் ஊழியர்களின் சம்பளம் 30,000 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என தொழில் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தனியார் துறை ஊழியர்களின் ஆக குறைந்த அடிப்படை சம்பளமாக இருந்த 17,500 ரூபாவை கடந்த ஏப்ரல் மாதம் முதல் 27,000 ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசு துறையினருக்கான சம்பள அதிகரிப்பு செய்யப்பட்டது. தனியார் துறையினரின் அடிப்படை சம்பளத்தை 30,000 ரூபாய் வரையில் அதிகரிக்க கலந்துரையாடினோம். இதன்படி 27,000 ரூபாய் குறைந்தபட்ச சம்பளமாக ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வரும் வகையிலும் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அதனை 30,000 ரூபாய் வரையில் அதிகரிக்கவும் இணக்கம் காணப்பட்டது. இதேவேளை 30,000 ரூபாய் என்பது தற்போதைய பணவீக்க நிலைமையில் போதுமானது அல்ல. சாதாரண வாழ்வுக்கு 1 லட்சத்துக்கும் அதிகமான தொகை அவசியமாகும். எவ்வாறாயினும் பொருளாதாரத்தை நிலையாக்கி உற்பத்திகளை பெருக்கியே அதனை செய்ய முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சில மருத்துவமனைகளில் நிலவும் மருந்து பற்றாக்குறையை உடனடியாக தீர்க்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மருந்து விநியோக முறையை மேம்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தி நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் போதே அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சுகாதார அமைச்சர் நலிந்து ஜெயதிச, பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி மற்றும் சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். அத்தியாவசிய மருந்துகளை
தடையின்றி அணுகுவதை உறுதி செய்வதற்காக கொள்முதல் மற்றும் விநியோக முறையை முழுமையாக மாற்றியமைக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். மருந்து கொள்முதலுக்கு திரைசேரி நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிட்டு எதிர்காலத்தில் பற்றாக்குறை ஏற்படுவதை தடுக்க நீண்டகால உத்திகளை உருவாக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவிற்கு தப்பி செல்ல முயன்ற சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்கவில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த 11ஆம் தேதி பாணந்துறை காவல் பிரிவில் உள்ள ஹிரான பகுதியில் ஹசித துலாஜ் என்ற நபரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ய முயன்ற சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த நபரான ரமேஷ் பேஷல என்ற 28 வயதான இளைஞரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நேற்று மலேசியாவிற்கு புறப்பட இருந்த ஏர் ஏசியா விமானம் AK-44 ஏறுவதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார். இதையடுத்து பாணந்துறை காவல் நிலையத்தின் குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் குழு சந்தேக நபரை அங்கிருந்து அழைத்து சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் ஒன்றின் முதுகெலும்பாக திகழ்வது அரசு துறையாகும். எனினும் இலங்கையில் அரசு துறையில் பல்வேறு ஊழல்கள் இடம்பெற்றுள்ளமை பலரும் அறிந்தது. ஆட்சியாளர்களின் ஆதரவுடன் அரசு துறைகளில் உயர் பதவி வகித்தவர்கள் மற்றும் அவர்களுக்கு கீழ் இயங்கும் அதிகாரிகள் என பலரும் ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. சாதாரணமாக பொதுமகன் ஒருவர் தனது தேவையை பூர்த்தி செய்ய லஞ்சமாக பணம் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது. வீதியில் பயணிக்கும் சாரதி முதல் ஆவணங்களை பெற்றுக் கொள்வோர் வரை லஞ்சம் செலுத்தி தமது தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலை அரசு அதிகாரிகளினால் ஏற்பட்டிருந்தது. இவ்வாறான சமகால அனூர் அரசாங்கம் ஊழலில் ஈடுபடுவோரை வரிசையாக கைது செய்து வருகின்றது. இது கடந்த ஆட்சியாளர்களின் அதிகாரத்திற்குள் ஒளிந்திருந்த பல உயர் அதிகாரிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை காலமாக முக்கிய அரசு துறைகளில் உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். அந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் சீனா, இந்தியா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 100% வரி விதிக்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் மீது போர் நடாத்தி வருவதால் ரஷ்யா மீது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடை நடைமுறையில் உள்ளது. இருப்பினும் இந்தியா, சீனா மற்றும் பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கி வருகின்றது. இந்த வர்த்தகத்தின் மூலம் கிடைக்கும் பணத்தை கொண்டு ரஷ்யா போரை நீட்டித்து வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்புடைய அமைச்சரவையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் லின்சே கிரஹாம் புதிய மிரட்டல் ஒன்றை விடுத்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அவர், ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் சீனா, இந்தியா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளுக்கு ட்ரம்ப் 100% வரி விதிக்க உள்ளார். இந்தியா, சீனா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளுக்கு நான் கூறுவது என்னவென்றால், நீங்கள் தொடர்ந்து ரஷ்யாவிடம் இருந்து மலிவு விலையில் கச்சா எண்ணெய் வாங்கி உக்ரைன் போர் நீடிக்க அனுமதித்தால் உங்கள் பொருளாதாரத்தை நாங்கள் அழித்து விடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். யுனெஸ்கோவின் உறுப்புரிமையிலிருந்து விலகுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த அறிவிப்பை அமெரிக்கா நேற்று வெளியிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் கலாச்சாரம் மற்றும் கல்வி முகவரகம் இஸ்ரேல் மீதான அதன் சார்பு மற்றும் பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பதன் காரணமாக இந்த முடிவை எடுத்ததாக அமெரிக்கா அறிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.